Hi friends, welcome to Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில சூப்பரா நமக்கு கடையில கிடைக்கிற மாதிரியே ஒரு சமோசா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஒரு சம்சா செய்ய போறோம். இப்போ சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் டால்டா எடுத்துருக்கேன். உங்களுக்கு டால்டா வேணாம் அப்படின்னாக்கா, அதாவது கடையிலலாம் வந்து டால்டா சேர்ப்பாங்க. அப்போ தான் அது மேலே இருக்கிற இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கனாக்கா வெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா சுட சுட எண்ணெய் 1 கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக தடவி வரன்னு போகாத இருக்கும். அவ்வளோதான், இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சமோசாவுக்கு தேவையான மசாலா தயாரிச்சிக்கலாம். அது மசாலா தயாரிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுக்கலாம். கேஸில் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் காயிடும். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன மிளகாவாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இஞ்சி பூண்டு மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இது 3த்தையும் ஆயிலில் சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பொடியா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா கட் பண்ணி வச்சுக்கிறேன். புதினா போட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் புதினாவும் இதில் சேர்த்துடலாம். புதினா இல்லைனாக்கா நீங்கள் கொத்தமல்லி கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு நீங்கள் அப்படியேவும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது 4த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து நல்லா இப்படி ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நீங்கள் இது கூட கேரட், பீன்ஸு இதெல்லாம் வெஜிடபிள்லாம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு, உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் கூட இப்போ இந்த கடைசி நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே கெட்டியாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே ஆறட்டும். நம்ம சமோசா ஷீட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த சப்பாத்தி உருண்டை சைஸ்க்கு எடுத்துக்கலாம்.
எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா விட்டு விட்டுடலாம். நல்லா லேஸாக இருக்கணும். பாருங்க எவ்வளோ லேஸாக இருக்கு பாருங்க. ஒரு தோசை தவாவை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ திரட்டினதை நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். சும்மா 2 பக்கமும் சூடானா போதும். அந்த ஈரப்பதம் லைட்டாக இழுத்தா போதும். இங்கே பாருங்க. அந்த பக்கமும் ஈரப்பதம் இழுத்தணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம வேகமாக அதை நம்ம திரட்டிட்டா போதும். இது வேகமாக ஆகிடும். சும்மா இப்படி போட்டு திருப்பி எடுத்துட வேண்டியது தான். இது வேகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது ஷீட்டு. பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லா ஷீட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்தாக்கா, லேசாக திரட்ட முடியலனாக்கா, ஒரு 4-5 செய்து வச்சுக்கோங்க. லேசாக அப்படி ஒன்றுக்கு மேலே மாவு அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. திரட்டி தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொன்று போட்டுடலாம். இதுக்கு மேலே இப்போ 3ஆ சேர்த்து நம்ம திரட்டலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக திரட்டிட்டோம். 3 திரட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். வேகமாக வேலை முடியும். இப்போ இதை தோசை தவால் போடலாம். அவ்வளோதான். ஒவ்வொரு பக்கம் போட்ட உடனே நம்ம இப்போ திருப்பி எடுக்கலாம். அழகாக இப்படி எடுத்தாக்கா நல்லா வந்துடும். வேலையும் ஈஸியாக இருக்கும். நல்லா ஒன்றா திரட்டுறத விட இது மாதிரி 4-5 போட்டு திரட்டினாக்கா நமக்கு லேசாக நல்லா மெலிசாக கிடைக்கும். பாருங்க எவ்வளோ மெலிசாக இருக்கு. இப்போ இது மாதிரி எடுத்தாலே எப்படி வந்துச்சு பாருங்க. எவ்வளோ சூப்பராக மெலிசாக இருக்கு பாருங்க ஷீட்டு. இப்போ கொஞ்சம் மைதாவை நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் ஒட்டுறதுக்கு. பாருங்க இந்த பதத்துக்கு இப்படி இருக்கட்டும். இப்போ இதை நம்ம நல்லா 4 பக்கம் ஷேப்பாக கட் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா லெவலாக கட் பண்ணிட்டு இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். நமக்கு சமோசா ஷீட்டு லேசாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி மடிக்கலான்னு பாருங்க. நல்லா இது மாதிரி மடிச்சிடணும். இங்கே கொஞ்சம் வரணும். நம்ம லெவலாக இப்படி மடிச்சாக்கா சின்னதாக வரும். பெருசாக வரணுன்றதால நான் கொஞ்சம் சைஸ் இது மாதிரி மடிக்கிறேன். மடிச்சுட்டு இதை இப்படி இப்போ இது உள்ள நம்ம மசாலா இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை, அதான் மைதா கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது மேலே நல்லா தடவிடலாம். அப்போ தான் நல்லா ஒட்டிட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது வெளியில் வராமல் இருக்கும்.
எல்லா சமோசாவையும் நம்ம செய்து வச்சிட்டோம். இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. இப்போ சமோசா போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம இப்படி திருப்பி விடலாம். இப்போ வேகட்டும். நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா செவக்கட்டுன்ட்டு எடுக்கணும். செவராத எடுத்துட்டாக்கா நம்மூராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. சூப்பராக வந்துருக்குது பாருங்க. இதே மாதிரி செவந்த உடனே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு டேஸ்டான ஒரு சமோசா நம்ம வீட்லேயே செய்துட்டோம். நீங்களும் அதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.